சக்தி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பயங்கரமாக திட்டு வாங்குறாங்க. இங்கே பாரு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்படியே ஏதாவது செல்விக்கு பிரச்சனைனா கண்டிப்பாக சேராக இருக்கும், அவன் பார்த்துப்பான் அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சக்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நம்ம வீட்டு பொண்ணு தானே, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க? இங்கே தானே அவள் இருந்தா, யாரோ மாதிரி பேசுகிறீங்க, பாவம் அவளை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ளெலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாருமே போகிறாங்க. சக்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு நடந்து எல்லாத்தையுமே வேலுக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிட்டாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன், உன் மனசு ரொம்ப கஷ்டமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலு சொல்லிகிட்டே இருக்காரு. பயங்கரமாக சக்தி அழறாங்க. அழாத சக்தி அழாத, கண்டிப்பாக நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ அழாத, சரி வா, உன் முட்டைக்கணை காட்டாத, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. அப்படியே சிரிக்க வைக்கிறாரு. என் படாடி சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாரு. வா வெளியே போகலாம், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு நான் காஃபி வாங்கி தரேன், அது குடிச்சினா உனக்கு கொஞ்சம் சரியாகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன் மைண்டை மாற்றிடலாம், சரியா, நான் இருக்கேன் உனக்கு, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்லிட்டு இருக்காரு. வீட்டில் செல்வி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே யோசிக்கிறாங்க, என்னால் தானே வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, அக்காவுக்கு பிரச்சனை, வீட்டில் நிம்மதியே கிடையாது, கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணணும், நான் இந்த வீட்டில் இருந்தால் சரியாக ஆகாது, அவன் என்னை வச்சு தானே பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கான், கண்டிப்பாக நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி வைக்கிறாங்க. அப்பா, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, நான் இந்த வீட்டிலேயே இருக்கலப்பா, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஆனால் நான் உயிரோடு இருப்பேனான்றது எனக்கே தெரியாது, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே தேடுறாங்க, எங்கே போனால் செல்வியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே இருக்காளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வீட்டில் செல்வி இல்லவே இல்லை. என்னாச்சு, செல்வி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. சேரா, நீ போய் சீக்கிரம் தேடு போ, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஒரு லெட்டர் கிடைக்குது. எடுத்து படிக்கிறாங்க. படித்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, என்ன லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, ஐயோ கடவுளே, எங்கே போய் தேடுறதுனே தெரியலையே, இவையே இப்படி ஒரு முடிவை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, வீட்டில் இருக்க பாட்டி எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. சரி, நான் போய் தேடிட்டு வரேன், கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டா, ஃப்ரெண்டுங்க வீட்டில் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் போய் எல்லா இடத்துலையும் தேடுறாரு. வீட்டில் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, ஒரு பிரச்சனை வந்தால் அதை சரி பண்ணணும் தான் யோசிக்கணும், இப்படியா வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க.